வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 16th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். இதான் வாலட்டிலிட்டி அட்டே எங்க சாமி, ஒர்ஸ்ட் மார்க்கெட். அதாவது இந்த எவ்ரிடே வந்து எக்ஸ்பைரி கொண்டுட்டு வந்ததோடைய ரீசன் நல்லா தெரியுதுங்களா? என்ன வாலட்டிலிட்டி. அதாவது நிஃப்டி 22,300 ஓப்பன் ஆகுது, அங்கிருந்து 200 பாயிண்ட் இறங்குது 22,100. அகைன் அங்கிருந்து ஹை போகுது 22,300. ஓகேங்களா? மறுபடியும் அங்கிருந்து 250 பாயிண்ட் இறங்குது, மறுபடியும் லோல இருந்து 350 பாயிண்ட் ஏறுது. ஹைலி வாலடைல் மார்க்கெட், ஒர்ஸ்ட் மார்க்கெட். அதாவது கால் ஆப்ஷன் வாங்கினவங்க, புட் ஆப்ஷன் வாங்கினவங்க, கால் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க, புட் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க, இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து முடிச்சு விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டி. இந்த வாலட்டிலிட்டி கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் முடிஞ்சு புது பார்ட்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுற வரையும் இந்த வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஹையில் இருக்கும், அங்கேருந்து சடனாக 200 பாயிண்ட் இறங்கும், மறுபடியும் சடனாக 200 பாயிண்ட் ஏறும். ரொம்ப ஒர்ஸ்ட் மார்க்கெட். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது ஃப்ரைடே யூஸ்வலாகவே வந்து நமக்கு வந்து ஃப்ரைடேல வந்து சென்செக்ஸ் மட்டும்தான் வந்து எக்ஸ்பைரியில் இருக்கும். நாளைக்கு வந்து சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, இந்த 3 எக்ஸ்பைரி இருக்குது. கம்மிங் மண்டே வந்து ஹாலிடேங்கிறனால. ஸோ நாளைக்கும் வந்து இந்த வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரைடே சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன சொல்லுது, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நியூஸ், இதெல்லாமே பார்த்தலாம். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டில் அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து மச் பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, 3.4%. கொஞ்சம் பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிடுச்சு. அதாவது டவ் வந்து 0.88%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.4%, S&P 500 1.15% வரையும் ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது செப்டம்பர் மந்த்ல வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப். ஓகேங்களா? S&P 500 வந்து இது வந்து ரெக்கார்டு ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்குது. டவ் வந்து ரெக்கார்டு ஹை. அதாவது இப்போ ஆஸ் ஆஃப் நவ் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் அந்த ரீடிங் மீட்டர் வந்து எங்க இருக்குது அப்படின்னா கிரீட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது 62 பாயிண்ட்ஸ்ல இருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் ஃபியர் அப்படிங்கிற இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கிரீட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிரீடுக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் எஸ்டர்டே வந்து 7% டவுன் ஆயிருக்குது. அதாவது இந்த 2024 நியர்பை லோல இருக்குது. யூஎஸ் உடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 12.4 இருக்குது. ஓகேங்களா? பட் நம்ம இந்தியாவோட வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 20 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் உடைய 10-year பாண்ட் ஈல்டு எஸ்டர்டே வந்து 4.5 4.3 வந்துருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரையும் அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஃபாலோ பண்ணி ஏசியன் மார்க்கெட் இருந்துச்சு. நிக்கி வந்து 1.5%, ஹாங்செங் 1.6%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.4% வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு, ஏசியன் மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம நிஃப்டியும் காலையில் வந்து 120 to 140 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது 100 பாயிண்ட்ஸ் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 22,300 என்னுடைய ரெசிஸ்டன்ட் ஜோன்ல ஓப்பன் ஆச்சு. அந்த 22,300க்கு மேல ஒரு 10 மினிட்ஸ் கூட சஸ்டெயின் ஆக கிடையாது. அங்கிருந்து வந்து வெர்டிக்கல் ஃபால் 22,100. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணிச்சு. ஓப்பன் ஆன நேரத்தில் வந்து 200 பாயிண்ட் இறங்குச்சு. ஓகே, மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நாம வந்து நினைச்சிக்கிட்டு இருந்தா அங்கிருந்து 200 பாயிண்ட் ஏறுது 22,300. மார்க்கெட் மறுபடியும் ஏறிடுச்சு. ஓகே, இங்கிருந்து புல்லிஷ் சேஞ்ச் ஆகிட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து 250 பாயிண்ட் இருக்குது 22,050. அதாவது என்னுடைய வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லயும் நான் சொன்ன சப்போர்ட் வந்து 22,000, 22,300. ஸோ இன்னைக்கு வந்து 2 லெவலையுமே காட்டுது. 22,050 வருது. ஓகே, மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா 22,050 வந்து 22,400 போகுது. அதாவது 350 பாயிண்ட் ரெக்கவரி லாஸ்ட் 45 மினிட்ஸ்ல. கால் ஆப்ஷன் வாங்கினவங்க, புட் ஆப்ஷன் வாங்கினவங்க, ரைட் பண்ணவங்க எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு. அதாவது ஒர்ஸ்ட் மார்க்கெட். ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஒர்ஸ்ட் மார்க்கெட். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 48,000 ஓப்பன் ஆகிட்டு 47,350, 650 பாயிண்ட் இறங்குது. மறுபடியும் 48,000 போகுது. மறுபடியும் அங்கிருந்து 350 வருது. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில வந்து டோட்டல் ஸ்விங்கு 1000 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் வந்து டோட்டல் ஸ்விங்ஸ் வந்து 2,500 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது, இவ்வளோ ஸ்விங் இருந்தால் எப்படி வந்து டே ட்ரேடர்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க? ஓகேங்களா? ரைட், இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 677 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது 0.9%.
73,663 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 203 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. 22,403 செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து ப்ராடர் இண்டிசஸ் பார்க்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் 0.75% 1% வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2% தான் டவுன் ஆயிருக்குது. பட் 20லயே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மஹேந்திராவுடைய XUV வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 30 மினிட்ஸ்ல 50,000 கார் வந்து புக் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி இருந்துச்சு, மாருதி தான் வந்து இந்த டாப் 10 கார்ஸ்ல எது சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாப் 6 கார்ஸ் வந்து 6 to 7 கார்ஸ் வந்து மாருதி தான் வரும். ஆனால் இப்போ வந்து மாருதிக்கு நல்லா ஈக்குவலா ஒரு பெட்டர் குவாலிட்டி கொடுக்குற மாதிரியான கார்லாம் நிறைய வந்துருச்சு. அது மெயினா வந்து மகேந்திரா வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வித்தின் 30 மினிட்ஸ்ல 50,000 கார் புக் ஆகுதுன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கடுத்து வந்து வேதாந்தா வந்து இன்னைக்கு சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல 11 rupees பெர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து நார்வேவுடைய நோர்ஜஸ் பேங்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பென்ஷன் ஃபண்ட்ல வந்து அதானி போர்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அதானி போர்ட்ஸ் வந்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்றோம், வெளியேற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தனி நபர்களுடைய பென்ஷன் ஃபண்டை வந்து நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து மகேந்திரா வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. 12,000 கோடி வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மகேந்திரா வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த ரீசன்ட் 10 டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 10% மேலே ஏறிடுச்சு. இன்னைக்கு கூட 4% அரௌண்ட் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 21 ரூபா பெர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இது வந்து சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது டபுள் ப்ராஃபிட் டபுள் ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10% ஏறி இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய தீபாவளி ரெக்கமெண்டேஷன்ல 2,000 rupees அரௌண்ட் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து 4,600 rupees. பிரெண்ட் க்ரூடு $83 பெர் பேரலுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 104 அரௌண்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்குது. கோல்டு வந்து பார்க்கும்போது $2,395 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. அதாவது கோல்டு வந்து 4 வீக் ஹைக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸ். ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூஎஸ்ஏ வந்து 6 o'clock வந்து பில்டிங் பெர்மிட்ஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருது. 6:45 PM யூஎஸ்ஏல இருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. 7:30 PM வந்து 11:30 PM வரையும் 3 ஃபெட் கவர்னர்ஸ் உடைய ஸ்பீச் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரைடே பொறுத்தவரையும் May 17th மார்னிங் 7:30 AM சைனால இருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. ஆஃப்டர்நூன் 2:30 PM யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்குது 2.4%. இப்போ ஃபோர்காஸ்ட்டும் வந்து 2.4% தான். யூஎஸ்ல இருந்து ஃப்ரைடே வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து சண்டேல சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்குது யூஎஸ்ல இருந்து. அதாவது ஃபெட் கவர்னர்ஸோட ஸ்பீச் இருக்குது. மண்டே அதாவது மிட் நைட்டு 1 o'clock நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமு யூஎஸ் ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. ஓகேங்களா? இது நமக்கு வந்து மண்டே ஹாலிடேங்கிறனால டியூஸ்டே தான் அதனுடைய இம்பேக்ட் என்னங்கிறது தெரியும். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற ஈவெண்ட்டு. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னன்னு சொல்றதுதான் தெரியல. இருந்தாலும் டெக்னிக்கல் லெவல் சொல்றேன். 22,300க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 22,500 நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த லெவல் இன்னும் சேஞ்ச் பண்ண விரும்பல. இப்போ 22,400 அரௌண்ட்ல செட்டில் ஆகுது. 22,500ங்கிறது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். இந்த லாஸ்ட் 3 month நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நிஃப்டியோட கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னா 22,700, 21,700, அகைன் 22,800, இப்போ ரீசெண்டாக வந்தாலோ 21,830, இப்போ வந்து 22,400. இப்படிதான் ஜிக்ஸாக இருக்குது. அதாவது நமக்கு இன்ட்ராடே ட்ரேட் சார்ட்லயும் வந்து இப்படிதான் மார்க்கெட் இருக்குது. ஓவராலா வந்து இந்த 3 month சார்ட் போட்டாலும் இப்படிதான் மார்க்கெட் இருக்குது. இப்போ வந்து டாப் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி. இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டாப் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ரேலி. இல்லை அப்படின்னா பாட்டம் வந்து அதாவது 21,700 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் கிராஷ். ஸோ இந்த 21,700லேருந்து 22,700 இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு டே ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து இந்த வீக்லி எக்ஸ்பிரி, அதாவது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பிரி கொண்டுட்டு வந்தது தான் வந்து இவ்வளோ வாலட்டிலிட்டி.
யூனோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் 47,900லேருந்து 47,050க்கு ட்ரேட் ஆகுது வித்தின் எ செகண்ட். அதில் எத்தனாயிரம் லாட் இருக்கும் ஓகேங்களா. அதாவது 800 பாயிண்ட்ஸ் வித்தின் செகண்ட்ல 800 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில். அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாக்ல சொல்லியிருந்தா கூட ஓகே, லிக்விடிட்டி இல்லாத ஒரு ஸ்டாக்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் அவ்வளோ லிக்விடிட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத ஒரு இண்டெக்ஸில் 800 பாயிண்ட்ஸ் 900 பாயிண்ட்ஸ் வந்து வெர்டிகலாக வந்து ஒரு ஃபால் வருது அப்படின்னா அது என்ன மிஸ்டீல்னு சொல்ல முடியுமா? யாராவது அதை எஃப்ஐஸோ இல்லை யாராவது மியூச்சுவல் ஃபண்டோ வந்து ராங்காக ஆர்டர் போட்டாங்களான்னு சொல்ல முடியுமா? இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப காசியஸாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸ்மால் ட்ரேடர்ஸு இல்லை நான் வந்து 50,000 1,00,000 தான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் வச்சு நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடுங்க. மார்க்கெட் வந்து அகைன் வந்து செட்டில் ஆகும்போது லைக் நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 13 கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போ மறுபடியும் உள்ளே வாங்க. அது வரையும் வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓவராலாக வந்து இப்போ ஓவராலாக மார்க்கெட்டு 22,500 ரெசிஸ்டன்ஸு, 22,000 தான் சப்போர்ட். அதாவது இன்னைக்கு வந்து லோ தான் நான் சொல்கிறேன். யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு மார்ஜினலாக வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒரு தான் செக் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது 5:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 16th May அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் 776 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 2,127 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் செல்லிங் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஹியூஜாக செல் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த லாஸ்ட் 1 hour ரேலி கூட அவங்க கூட கவர் பண்ணிக்கலாம். அதாவது ஷார்ட் கவரிங் அது கூட பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃப்ரைடே டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் எக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. பேங்க் எக்ஸை பொறுத்தவரையும் அதாவது ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. அதாவது 13 lakhs இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் பார்க்கும்போது 54,500 புட்டில் மார்ஜினலாக இருக்குது. கால் சைடு 55,000 ஓகேங்களா. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 74,000 தென் 73,000 இதில் தான் வந்து மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக தான் இருக்குது. மிட் கேப் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11,300 கால் ஆப்ஷனில் மார்ஜினலாக இருக்குது. பட் 11,200 புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 18 lakhs இருக்குது ஓகேங்களா. ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 2.26 crore இருக்குது. கால் சைடு 1.66 crore இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் 48,000 to 48,250 ஓகேங்களா. இந்த லெவலில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பவே இல்லை இந்த ஒரு 1 வீக்காகவே. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். 48,250க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 48,500. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்கிறது, அதாவது இங்கே பாருங்கள் ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுது பார்த்தீங்களா. இதில் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 47,700 தென் 47,350 இதுதான் வந்து சப்போர்ட். நிஃப்டியை பொறுத்தவரையும் ஃப்ரைடே அன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22,500 தாங்க இண்டிகேட் பண்ணுது. 22,500ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. 22,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,580ங்கிறது நெக்ஸ்ட் லெவலு. நான் எப்பவுமே வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் தான் போடுவேன். இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன்லாம் வந்து அவ்வளோவா வந்து மார்க்கெட்டில் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. இந்த ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைன் தான் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் எப்போவுமே. ஸோ 22,500 580ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 hour கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 337 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. இந்த பிக் புல்லிஷ் கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட்னு எடுத்தோம் அப்படின்னா 22,330 22,330ங்கிறது தான் சப்போர்ட். அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பாட்டம் 22,050. ரொம்ப வைடாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்விங் அதிகங்கிறனால லெவல்ஸும் வந்து வைடாக தான் இருக்கும் ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.